ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஷாப்பிங் vlog அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஷாப்பிங் நான் பண்ணல, எல்லாத்துக்கும் காரணம் தான் உட்காந்துருக்க இதுதான். வந்து அக்கா நான் ஒரே ஒரு பேண்ட் எடுக்கணும்க்கா, என்னை கூட்டின்னு போங்கன்னு சொன்னா சரி ஓகேன்னு கடை கூட்டின்னு போனா இது உங்களுக்கு நல்லா இருக்கும், இது உங்களுக்கு நல்லா இருக்கும், எடுங்க எடுங்க எடுங்கன்னு சொல்லி என்னைய ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஷாப்பிங் பண்ண வச்சிருக்கா. சரி காசு கொடுத்தீங்க, ஆனால் உங்களுக்கு எங்கே அறிவு போச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். பட் இந்த 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 பீஸுக்காக மட்டும்தான் வாங்கினது. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும்க்கான்னு சொல்லி. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக எடுக்கும்போது இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் வரைக்கும் கீழே வரைக்கும் இருந்தது. வீட்டில் வந்து துவைச்சி காய போட்டால் சுருங்கி சின்னதாகிடுச்சு. இல்லை இல்லை, இதோட ஹைட் எடுக்கும் போதே இந்த அளவு தான் இருந்தது. இது வந்து வைஷு நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்தால ஒன்று போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பிடிச்சி போய் இதில் 2 கலர் எக்ஸ்ட்ரா எடுத்தேன். இதுதான் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கும்னு சொல்லி வயசு கொடுத்தது. இதை போட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா. இதை போட்டு பார்த்தா ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் இதுலேயே போய் 2 கலர் கொடுங்கன்னு இந்த ட்ரெஸ் ஒன்று எடுத்தேன். அப்புறம் இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட். இப்போ பேலன்ஸ் காசு அவங்க தந்துடுவாங்களா வயசோ கடையில்? இப்போ இந்த பாதி ட்ரெஸ் தான் எனக்கு பாதிக்கிறான காசு. நம்ம பாதி தாண்டா காசு கொடுத்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ வெயிலுக்கு அப்பா காத்தோட்டமாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. தலகாணிக்கு உர போட்ட மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. அடுத்தது வந்து இந்த அம்மா எனக்கு பிடிச்சிக்க அண்ணனும் அதுதான் சொன்னாங்க. நான் அப்புறம் மறுநாள் மாற்ற போகிறேன். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் வந்து அபிக்கு எதுக்கு எடுத்து கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சிறந்த சமூக சேவைக்குங்கிற அவார்டு வந்து அபிக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. 100 ஸ்கூல் வர்றாங்க அதில் கலந்துக்கிறதுக்காக. ஸோ அதனால் வந்து அபிக்கு வந்து அன்றைக்கி கொஞ்சம் நல்ல 100 ஸ்கூல்லேருந்து இருக்க குழந்தைங்க வர்றாங்க. ஒரே ஸ்கூல்ல இருந்து கூட 10 பேர் வரலாம். எந்த ஸ்கூல் அதிகமாக பாயிண்ட் எடுக்குதோ அவங்க கைக்கு தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி வர்றாங்களா, அதனால எடுத்து கொடுத்தேன். தெரியுங்க சுருக்கி இது வந்து நல்லா புதுசாக எடுத்து சுருக்கி வச்சுருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸை நான் எடுத்தது காரணமே இது அது அண்ணன் தங்கை தான் காரணம். இதை வந்து நான் வேற கலர் எடுக்க போறேன் என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறேன். இதுதாக்கா அதுவும் அங்க லாஸ்ட்ல நின்றாக்கா சத்தியமா சூப்பரா இருக்கு காணுச்சு. சத்தியம் வேற போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்ட்டு இது எடுத்தேன். மகி சொன்னது நல்லா இருக்கா வைஷு, இந்த கலர் சூப்பரா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு வைஷு. அங்க பாருங்க ஒரு ஆள் தெரியுதா, ஒரே இருட்டா தெரியுமா யாரும் தெரியல. இங்க பாருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். வாங்க பஞ்சு வாங்க வாங்க. அப்படியே போட்டு என்னவா இந்த ட்ரெஸ் அது வந்து எங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கு. ஆமா இந்த ட்ரெஸ் இது வந்து மகியும் வைஷுவும் சூப்பரா இருக்கு அப்படி சொன்னாங்க. அதுவும் முக்கியமா வைஷு சொல்றது பாத்தீங்கன்னா இந்த கையில இருக்கிற இந்த டிசைன், இந்த கலர், இந்த டிசைன், இந்த கலர், இந்த கலருக்கு வந்து கோல்டு கலர்ல அவங்க டிசைன் கொடுத்துருக்காங்க அங்கங்க சின்ன சின்னதா. அதே மாதிரி ஒயிட்டும் வருது இல்ல, அதனால இது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னா. இது எனக்கு இந்த பஞ்சானந்தா கிட்டக்கு காமிக்கணும். ரொம்ப பஞ்சானந்தாவை தீப்பொறி திரும்பவும் பக்கத்துல நிக்க சொன்னா என்ன ஆகும்? ஏன்னா பஞ்சு. அதனால அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பேண்ட். இதுவும் பாத்தீங்கன்னா மகி 2 வாட்டி போடுவாப்புல, 3ஆவது வாட்டி நான் போட்டுப்பேன்னு நினைக்கிறேன். சரி இந்த பேண்ட் மகிக்காக எடுத்தது. அது இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. சிம்பிளி அடுத்து இது பார்த்தீங்கன்னா எங்கள் லட்டுக்குட்டிக்கு எடுத்தது. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாப்பா வந்து அந்த டைட்டாக இருக்கிற ஜீன்ஸ் தான் போட்டு பழக்கம், இது மாதிரி எடுத்தது கிடையாது. அன்னைக்கு இதை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் இது தாங்க முடியல. சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குன்ட்டு இருந்தது. நல்லா இருந்துச்சு இது பாப்பாக்கு. இந்த மாதிரி ஜீன் நல்லா இருக்கும் விஷயம், உனக்கு அழகாக இருக்கும் இது. காட்டின்னு தான் இருக்கு, காட்டின்னு தான் இருக்கு. ஆமா. அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு டிஷர்ட். இது வந்து கார்னியா குட்டி இதை எடுத்தது. பின்னாடி பாத்தீங்கன்னா கார்னியா உரிச்சு வச்ச மாதிரி 4 பொம்மை இருக்கு, எப்ப பார்த்தாலும் மேக்கப் போட்டுக்கிட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா இது நல்லா இருக்குல்ல. அடுத்தது வந்து இது வந்து அந்த பேண்ட்டுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு வைஷு. ஏன்னா இதை விட அது கொஞ்சம் பெருசா இருக்கு. இது பாத்தீங்கன்னா பாப்பாவோடதுதான், சூப்பரா இருந்துச்சு இந்த பேண்ட். எல்லாத்தையும் கரிப்பிடி துணுக்குள்ள வந்து சுருட்டி வச்சு இப்பதான் எடுத்துட்டு வந்த அபி, அதான் எல்லாம் சுருக்கமா இருக்கு. இல்ல பாப்பா எடுத்து போட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் அப்படியே வச்சிருச்சு. என்னடா எறும்புடா, ஓ அதான் நான் ஏன் மேலே வருது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஏன் ட்ரெஸ் எடுத்தது அப்படின்னா தம்பி குட்டிக்கு வந்து பிறந்த நாள், அதனால அவருக்கும் சேர்த்து நாங்க எடுத்தோம். இது பாத்தீங்கன்னா தம்பிக்கு தான் ஒரு பேண்ட். நாங்க வேற ஒரு கடையில ஷாப்பிங் பண்றதுக்காக பிளான் பண்ணி வச்சிருந்தோம். நம்ம ரொம்ப நெருங்கிய கடையில இங்க ஒரு ஆள் அழைத்து கொண்டு வச்சு அங்க எங்களுக்கு வச்சு செஞ்சுட்டு வரட்டு. என்னைக்கோ ஒரு ட்ரெஸ் நான் பார்த்தேன், அது எனக்கு வேணும்னு சொன்னா. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அங்கேயே எடுத்துட்டாங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தம்பிக்கு. ஹூடி ஊடி அது இதில் வந்து இப்படி முன்னாடி இப்படி இருக்குது பிளைனா, பின்னாடி தான் டிசைனே இருக்குது. இது ஒன்று என்னடா இன்னும் கொஞ்சம் வெயிலுக்கா அவன் காரில் தானே ட்ராவல் பண்ணுறான் நம்மளுக்கு. இது வந்தீங்கன்னா தம்பிக்கு தான் அந்த பேண்ட்டுக்கு இந்த டிஷர்ட் ஒன்று. ஸோ 28 வந்து சாய்தேவுக்கு வந்து பர்த்டே வருது. ஆமாம். ஸோ அந்த செலிப்ரேஷனுக்காக தான் அந்த 2 பிஸ்டால கட்டி பிஸ்டிக்கில் வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பேண்ட் ஒன்று, இந்த இது ஒன்று மைக்கு. இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை எடுத்தார் அவர் ஆசைப்பட்டு, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பில்லெல்லாம் பே பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பில்லை பார்த்ததுமே எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு, எப்படி இவ்வளோ பில்லு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்து நைட்டு துணியெல்லாம் எடுத்து பார்த்தா ஒரே ஒரு சட்டை 2500 ரூபான்னு போட்டிருந்துச்சு. 2000 பக்குன்னு ஆயிடுச்சு. மறுநாளே கிளம்பு பில்லை தூக்கிக்கிட்டு அப்படின்னு போய் மாத்திட்டு வந்தோம். என்ன கொட்டாய் விட்டுட்டு கிடக்குது. அப்ப 4 கொட்டாய் சேர்த்து விடு, யாருக்காவது கொடுக்கலாம். எது அதானே போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இது மகிக்கு டிஷர்ட், அந்த சட்டையை மாத்திட்டு இந்த டிஷர்ட் எடுத்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து மகிக்கின்னு சொல்லி எடுக்க சொன்னேன், ஆனால் இது எனக்காக எடுத்தேன். பேண்ட் ஷர்ட் போட்டால் இதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இது எனக்கு தான் ஆம்பளைங்க டிஷர்ட்டு. அடுத்தது வந்து இதுதான் விஷயம் வாங்கினேன் அன்னைக்கு. இது வந்து காஜல் வந்து ப்ளூ கலர் ஒன்று, க்ரீன் கலர் ஒன்று. இந்த க்ரீன் ஆல்ரெடி நான் சென்னையில் இருக்கும்போது யூஸ் பண்ணியிருக்கேன், செம்மையாக இருக்கும். ப்ளூ பார்த்தீங்கன்னா பாப்பா கேட்டுச்சு, அவள் கண்ணில் வச்சு விட மாட்டேன், எனக்கு தான், ஏன்னா அவள் கண்ணுக்குள்ளே வைக்க. இது க்ரீன் தான், நீ வேணா இன்னைக்கு வச்சு பாரு. இது வந்து ப்ளூ நல்லா இருக்கும் உனக்கு. அது எனக்கு. அடுத்தது வந்து 3 நெயில் பாலிஷ் வாங்கினேன். ஒன்று பார்த்தீங்கன்னா நான் நினச்சிக்கிட்ட வயசு இந்த நெயில் பாலிஷ் வந்து கையில் வச்சா கொஞ்சம் லைட்டாக அந்த ஆஃப் ஒயிட் மாதிரி தெரியணும், அது அந்த கிளியராக இருக்கும்ல, அது இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கலர், இதுதான் இப்போ நான் கையில் வச்சிருக்கேன், இது சூப்பராக இருக்கு சொன்னார் மகி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இது என்ன பிஸ்தா கலர், பாசி பச்சையா ஏதோ ஒன்று பிஸ்தா பச்சை, ஏதோ ஒரு பச்சை பச்சையா நீங்க சொல்றதுக்கு தான் முடிச்சுக்கிறேன். ஆமா, இது வந்து இது அப்புறம் அது. ஸோ இது எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஆனால் இதெல்லாம் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. இது வந்து 99 ரூபாய். அந்த காஜல் வந்து 150 ரூபான்னு சொல்லி ஆஃப் ரேட் 75 ரூபான்னு போட்டாங்க ஆஃபரில். இதுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க, அதை காட்டுறாருங்க. ஆமாம், அதை எடுத்துட்டு வா. இதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ துணி எடுத்ததுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 250 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இதை எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. நானும் சரி பாத்திரத்தை காட்டுங்க அப்புறம் வாங்குவேன், இல்லை நீங்கள் ஓசியில் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்ட்டு மெனக்கிட்டு பாத்திரத்தை பிரித்து காமிச்சாங்க. பிரித்த உடனே பார்த்தீங்கன்னா மகி நல்ல வெயிட்டாக இருக்குல்லன்னு சொன்னாருங்க. சொன்ன உடனே அந்த தம்பி எது வெயிட்டாக இருக்காரு, ஓனருக்கு ஃபோன் பண்ணி கொடுக்கலாமா இதை, 250 ரூபாய்க்கு பதில் 500 ரூபாய் கொடுத்தாதான் இதை கொடுக்கணுமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. வெயிட்டாக இருக்கு. எவ்வளோ விலை கொடுத்தாங்க? 250 ரூபாய். தேவையில்லையா? தேவை இல்ல அப்படியே அந்த கடையில வந்து நாங்க ஒரு செட் எடுத்தோம், நான்ஸ்டிக் தெரியுமா? அப்படியா? நான் நான்ஸ்டிக் காமிச்சாங்க பஞ்சு, நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன். நான்ஸ்டிக் நம்ம வீட்ல அலோ பண்ண மாட்டோம், அதனால நான்ஸ்டிக் பாத்தீங்கன்னா எனக்கு இதே மாதிரி ஓசியா ஒரு இடத்துல இருந்து வந்துச்சு. அப்ப கொடுத்தது அது பாத்தீங்க ஒரு அது வந்து சின்ன தோசை தவா அதை வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா செம்ம கனமா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதை விட இது இருந்தா நல்லது பஞ்சு. இண்டக்ஷன் பேஸ். இந்த திக்கா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதோ பாருங்கள், இந்த மாதிரி திக்காக கொடுத்துருக்காங்கல்ல பேஸு, அதனால இது வந்து அடி பிடிக்காது நம்மளுக்கு சீக்கிரம். இது வந்து இந்த சுற்றி காப்பர் போட்டிருக்காங்க, இது பித்தளையில் இருக்குது. அப்புறம் இந்த மூடி போட்டாச்சுன்னா நச்சுன்னு இருக்குது. அதே கடையில் துணி எடுத்து இது மாதிரி பெருசு சின்னதுன்னு கிடச்சா ஒரு செட்டாக வச்சுக்கலாம். நல்லா இருக்குல்ல, துணி நல்லா இருக்கும், சாமான் நல்லா சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேர்த்து விறுவிறுத்து அப்பா இதுதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணது. இதையெல்லாம் வந்து போடும்போது இந்த ட்ரெஸ் எல்லாம் போடும்போது எப்படி இருக்குது அப்படின்றத கேட்குறோம், உங்ககிட்ட சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். நம்மளுடைய ப்ராடக்ட் என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன், வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் உங்களுக்கு அதிலே வந்துடும். தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங், கொரியர் சார்ஜ் கிடையாது. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம். வெளிநாட்டில் நிறைய பேருக்கு நம்ம இங்கேருந்து கொரியர் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.